பூமர் ஷோன் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். ஓகே, ஹலோ ஆல், வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். நான் உங்கள் ப்ரானி. ஸோ என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் எபிசோடே பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, சில பிளான்லாம் பண்ணேன். ஒரு எபிசோடு பிளான் பண்ணியிருக்கு. அது என்ன சொல்கிறது, கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஒரு சோலோ எபிசோட் தான். சோலோ எபிசோட்னு எதை பற்றி பேச போகிறேன்னா நான் ஏத்தர் வெஹிக்கல் வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் வெஹிக்கல் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஏத்தர், ஸோ அது எப்படி இருக்குது அதை பற்றி சும்மா அதை கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எப்படி ஏத்தர் யாருன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் வாங்கினா எப்படி அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான். சும்மா என்ன சொல்கிறது, ரிவ்யூன்னு சொல்லலாம், வச்சுப்போமே, என்ன தப்பு. ஸோ அதான் சரி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஏத்தருங்கிறது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல். அது கிட்டத்தட்ட 2020 தான் மேஜராக எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ ஏன் நான் ஏன் ஏத்தர் வாங்கினேன்னா ஒன்னொரு விஷயம் இந்தியன் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸில் படித்த 2 பேர், தருண் மேத்தான்றவர் ஐஐடி மெட்ராஸில் படித்தார். அதுக்கப்புறம் ஸ்வப்னில் ஜெயின், இவங்க 2 பேர் சிஇஓ ஆஃப் ஏத்தர் எனர்ஜி. ஸோ என்னென்னா இவங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் சாதாரணமாக ஆரம்பித்து ஒரு ப்ராஜெக்டாக ஆரம்பித்து அதை கொண்டு போய் பெரிய இன்வெஸ்டர்ஸ்கிட்ட காமிச்சு, பிஸ்னஸ்க்காக காமிச்சு, அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுனாலேயே எனக்கு ஏத்தர் மேலே ஒரு இது பிடிச்ச கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஏத்தர் இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 2014 ஏத்தர்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சின்னதாக லான்ச் பண்ணிடுறாங்க, தருண் மேத்தாவும் ஸ்வப்னில் ஜெயினும். ஸோ அப்போதுலேருந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஐடியில் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை காமிச்சு அங்கே ஒரு 2-3 இன்வெஸ்டர்ஸை பிடிக்கிறாங்க. அதில் என்னென்னா டிசம்பர் 2014 ஃப்ளிப்கார்ட் ஃபவுண்டர் சச்சின் பன்சலும் பின்னி பன்சலும் 10 லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு இனிஷியல் கேபிட்டலாக கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு இவங்களோட ரிசர்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்ட்னால் அது ஒரு இனிஷியேட்டிவ் ஐடியா தான். ஆனால் அதை ப்ராப்பராக இது பண்ணால் இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டர் காப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. 2015 இவங்க என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கி ஆர்என்டியில் தான் இருக்காங்க. பட் 2019 கிட்ட வரும்போது ஒரு 2 வண்டி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா ஏத்தர் 450 ப்ளஸ் ஏத்தர் 450 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ ரீசெண்டாக ஒன்றும் மாற்றிட்டாங்க. 450 ப்ளஸ்ஸை 450 எக்ஸாக மாற்றிட்டாங்க. 450 எக்ஸை 450 எக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்காங்க. ரீசெண்டாக வந்துச்சு நியூஸு. ஸோ என்னென்னா மே 2019 காத்தோட 2 சிஓஸ் அண்ட் ஹீரோ மோட்டர் காப்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட எம்ஓயு சைன் பண்ணி ஓசூரில் ஒரு பிளான்ட் செட் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு செட் பண்ணி வண்டிஸ்லாம் ரெடி பண்ணி லான்ச் 2020 ஜனவரி அப்போது வண்டியை லான்ச் பண்ணிடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் தான் மேட் ரெவல்யூஷன், எல்லாருக்கும் வண்டி பிடிச்சி போய் வாங்கி. ஸோ நான் 2019 கிட்டே அவங்களோட வண்டி லான்ச் ஆகுது முன்னாடி யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். நான் 2022 செப்டம்பர் தான் வாங்கினேன். அதனால் லேட்டஸ்ட்டு வெர்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஹிஸ்ட்ரி, நம்ம ஹிஸ்ட்ரியில் பெருசாக போக வேணாம். நான் செப்டம்பரில் வாங்கினேன், செப்டம்பர் எண்டுக்கிட்ட வாங்கினேன். ஸோ என்ன சொல்கிறது, ஓஎம்ஆரில் தான் வாங்கினேன். டைமுமே நான் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டும் போதுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைக் பவர் ஆகட்டும், எனக்கு ஏத்தர மேஜர் பிடிச்ச விஷயம் அது பவர். அதாவது 0 to 60 3.3 செகண்ட்ஸில் லான்ச் ஆகிடும். அவ்வளோ ஸ்பீடு பவர் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்லலாம், இப்போ ஒரு சிக்னலில் நீங்களும் டியூக் கேடிஎம் டியூக்கும் நிற்குதுன்னா, சிமிலர் டு டியூக்கோட பிக்கப் அளவுக்கு ஏத்தரோட லான்ச் ஸ்பீடு இருக்கும் 0 to 60.
அந்த பிக்கப் ரேஞ்ச் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து டாப் எண்டில் வந்து டியூக் போயிடும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு. பட் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து பிக்கப் ஸ்பீடு இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடு அண்ட் பவர். அதுக்கப்புறம் வந்து மேஜர் இது வந்து என்னென்னா வந்து இன்ஆப் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏத்தரில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல் டச் மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்து நிறைய சென்சார்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. தெஃப்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. வண்டி வந்து இப்போது நீங்கள் வந்து வண்டி யாருன்னா மூவ் பண்ணாங்கன்னே வந்து மூவ்மெண்ட் டிடெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து வண்டியில் வந்து 4 மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஈகோ, ரைடு, ஸ்போர்ட்டு, வார்ப்பு தான் வந்து த ஃபுல் பவர் ஆஃப் த மோட்டரை வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து சிட்டியில் வந்து அதோடய வெயிட் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். சிட்டி மேனுவரிங்கில் வந்து உங்களால் வந்து கேப்பு பிடிச்சி ஓட்டுறது, டிராஃபிக்கில் நிற்கும் போது சின்ன கேப்ஸில் போகிறதுலாம் செம்ம ஈஸியாக இருக்கும். சைக்கிள் மாதிரி நம்ம நல்லா ஓட்டலாம். சிட்டி மேனுவரிங்க்கு செம்ம ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து சவுண்டு தான். ஏத்தரோட சவுண்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வண்டியில் பக்கத்தில் நிற்கிறவனுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட்னு இருக்கா ஆஃப்னு இருக்கான்னு கூட தெரியாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றது வந்து அடுத்த விஷயம். அதை வந்து நான் யூசேஜில் வரேன். ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்படி இருக்கும். அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நான் என்ன சொன்னேன்னா வந்து நம்ம டெய்லி எவ்வளோ ரைட் பண்ணுறோம். நான் இப்போ ஒரு ரைடு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறேன்னா போயிட்டு இருக்கப்புறமே வந்து எனக்கு ஆப்லேயே வந்து எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ ஆப்லேயே வந்து நான் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், பேட்ரி வாட், அதாவது 1 கிலோமீட்டருக்கு நான் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து அதை வச்சு வந்து ஒரு ப்ரொஜெக்டட் ரேஞ்ச் வரும். நீங்கள் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணனால உங்களோட 100% வந்து உங்களால் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியும் அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் வந்து ஏத்தர் ஆப்லேயே வந்து நமக்கு மேப்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மேப்பில் ஒரு டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வண்டியில் இருக்க சார்ஜ் வச்சு அந்த டெஸ்டினேஷன் போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஆப்லேயே காமிச்சிடும். லைக் வந்து இப்போது வண்டியில் 40% தான் இருக்குது. பட் நீங்கள் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் 60 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து அதுவே சொன்னோம் இன்பிட்வீனில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போடணுன்னு. ஸோ இஃப் இன்கேஸ் வந்து நான் சென்னையிலே இருக்க போது வந்து சென்னையில் நிறைய கிரிட் இருக்கிறனால வந்து அதுவே சம்டைம்ஸ் வந்து அந்த 60 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு அதுவே நடுவில் வந்து அந்த சார்ஜிங் கிரிட்டுக்கான வழி அந்த மேப்பே வந்து அந்த சார்ஜிங் கிரிட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு போகிற மாதிரி அந்த ரூட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்மார்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த விஷயம். அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது வந்து லேட்டஸ்ட்டாக அவங்களோட புது யூஐ லான்ச் பண்ணாங்க. யூஐ வந்து எல்லாமே ஒரே யூஐயில் கொண்டு வந்தது ஒரு சூப்பரான விஷயம். பட் அதில் கொஞ்சம் லேகெலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் வந்து அதோட வந்த இன்னொரு பெரிய அப்டேட்டில் வந்து ஆட்டோ ஒன்றுன்னு ஒரு ஃபீச்சர். இப்போ என்ன சொல்கிறது, நம்ம சென்னையில் உங்களுக்கு தெரியும் அப்பப்போ பிரிட்ஜு மேலேயே கூட நம்மளுக்கு வந்து டிராஃபிக்லாம் இருக்கும். ஸோ பிரிட்ஜு மேலே இன்னும் ஏதாவது ஒரு ஸ்லோப் மேலே நிற்கும் போது டிராஃபிக்கில் நிற்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம பிரேக் பிடிக்கணும். ஆனால் வந்து இவங்க வந்து ஆட்டோ ஒன்றுன்ற ஃபீச்சரில் என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து அந்த ஸ்லோப்பில் இருக்கான்னு அதுவே கண்டுபிடிச்சி அதுவே வந்து பிரேக் அப்ளை பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு சோலோ எபிசோட்லேயே வந்து அந்த ஏத்தரோட அப்டேட் ஃபீச்சரை பற்றி சொல்லும்போது சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏத்தரை வந்து நான் வந்து என்ன சொன்னது என் ஊர் வரைக்கும் கொண்டு போனேன். அதாவது என்னன்னா வந்து என் ரூம்லேருந்து எங்கள் ஊர் வரைக்கும் எவ்வளோனா 125 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 4.5 ஹவர்ஸ் ஓட்டிக்கிட்டு போனேன். திருப்பி அதே மாதிரி 4.5 ஹவர்ஸ் கிட்ட 5 ஹவர்ஸ் கிட்ட நான் திருப்பி ரிட்டனும் வந்தேன், அதே 125 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் போகும்போது வந்து மார்னிங் எடுக்கும் போதும் 100% சார்ஜில் எடுத்தேன். ஸோ 100% சார்ஜில் எடுத்த போதும் எடுத்துகிட்டு கிளம்பி நடுவில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் முன்னே நான் ரெஸ்ட் எடுத்தேன். பிகாஸ் அவ்வளோதான் ஆஷ்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹைவேக்கு வந்து என்னை கேட்டிங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ஏத்தர் வந்து ஹைவேக்கு வந்து செட் ஆகாது. நான் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக இவ்வளோ தூரம் போகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போனேன். பட் அது ரெகுலராக என்னால் கொண்டு போக முடியாது. பிகாஸ் வந்து நான் ஆவரேஜ் 40 கிலோமீட்டர் ஸ்பீடே மெயின்டைன் பண்ணோம். அதுவுமே கொஞ்சம் கஷ்டம். அதை தாண்டி வந்து என்னென்னா வந்து நடுவில் வந்து என் போகிற வழியில் வந்து எனக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிற இடத்துல வந்து 125 கிலோமீட்டர்ஸ்னால் வந்து எனக்கு ஒரு 60-65 கிலோமீட்டர்ஸ்னால் வந்து ஒரு சார்ஜிங் இது இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 60 ஆவரேஜில் மெயின்டைன் பண்ணிட்டு போனோம். பட் எனக்கு மிட் பாயிண்டில் வந்து கிரிட் இல்லாததுனால நான் என்ன பண்ணோம், 40 ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணதான் என்னால் வந்து அந்த 125 கிலோமீட்டர்ஸை சிங்கிள் சார்ஜில் கம்ப்ளீட் பண்ண முடியும்.
அதனால் வந்து 40 கிலோமீட்டர்ஸில் மெயின்டைன் பண்ணுறது வந்து நமக்கு டைமும் கஷ்டம், ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு உடம்பும் வலிக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கனால வந்து எனக்கு வந்து ஏற்ற வந்து ஹைவேக்கு செட் ஆகாது. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து நீங்கள் வந்து அதோட பிக்கப் ஸ்பீடை வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேப்பை பிடிச்சி வேகமாக வந்து டெஸ்டினேஷனில் ரீச் ஆகலாம் சிட்டியில். அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸும் சிட்டியில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தட் வந்து அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வாட் ஹவர்ஸை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணால் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரோட ரைடிங் டெக்னிக் அண்ட் ரைடிங் ஸ்டைல் பொறுத்து தான் அவங்களுக்கான மைலேஜ் அமையும். இப்போ வந்து எல்லாருமே வந்து நார்மல் ஐசி இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் ஓட்டுற மாதிரி வந்து ஒரு கேப் கிடச்சோன்னே ரொம்ப வேகமாக முறுக்கிறது, ரொம்ப வேகமாக டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா வந்து உங்களோட மைலேஜ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகும். நான் வந்து இப்போ வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்து நான் டெய்லி வந்து 10 கிலோமீட்டர்ஸ் 11 கிலோமீட்டர்ஸு. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ வந்து எனக்கு கணக்கு போட்டால் வந்து 22 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். இந்த 22 கிலோமீட்டர்ஸை நான் வந்து வித்தின் 14% சார்ஜ்லேயே என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் எஃபிஷியண்ட்டாக ஓட்டுவேன். ஸோ அந்த 14% சார்ஜில் வந்து நான் 22 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுனேன்னா ப்ளஸ் வந்து நான் வந்து ஒரு நாள் இப்போது என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி சார்ஜ் போட்டேன்னா இந்த கணக்கு படி பார்த்தோன்னா 5 days வந்து ஓட்டணும். ஸோ அதுக்கு நடுவில் வேறு நான் வந்து ஒரு நைட் விற்றேன்னா அந்த நைட்டில் வந்து ஐடன் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஐடனில் வந்து ஒரு 1 or 2% போகும். என்ன சொல்கிறது 14%னா 16% போயிடும். 16 to 17% போயிடுச்சுன்னா நான் திருப்பி அதே மாதிரி டெய்லி நான் கணக்கு போட்டனாலே என்னால் வந்து 4 to 5 days வந்து ஒரே சிங்கிள் சார்ஜை வந்து ஓட்ட முடியும். அதே மாதிரி 100+ கிலோமீட்டர்ஸ் வந்து என்னால் சிட்டியில் வந்து ஓட்ட முடியும். டெய்லி நான் ஒரு நாள் சார்ஜ் போட்டு நான் சிட்டிக்கு மட்டும் இந்த 20 கிலோமீட்டர்ஸ் டூ அண்ட் ஃப்ரோக்கு கணக்கு போட்டனாவே 5 days ஓட்டணும். ஸோ அந்தளவுக்கு அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணால் உங்களால் 110 கிலோமீட்டர்ஸ் 125 கிலோமீட்டர்ஸ் கூட வந்து ஓட்ட முடியும். இல்லை கொஞ்சம் வேகமாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எனக்கு அந்த ஸ்பீட் அண்ட் இது தான் பிடிச்சிருக்கு, ஸ்பீட் அண்ட் ட்ரின்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினா கம்மியாகிடும். பிகாஸ் வந்து அவங்களோட மேக்ஸிமம் மைலேஜ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாலுமே மேக்ஸிமம் மைலேஜ் வந்து ஒரு 70 to 75 கிலோமீட்டர்ஸ் வந்து தரும்னு சொல்கிறது தான் அவங்களோட கம்பெனியோட சைட் மைலேஜ் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு. பட் நீங்கள் அதை விட ரொம்ப மோசமாக வந்து முறுக்கி ஓட்டினா அது ட்ராப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் முறுக்கிறதுனால வந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் வந்து போக போக வந்து உங்களோட பேட்டரி டிஸ்சார்ஜ் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால வந்து பேட்டரியோட லைஃப் சைக்கிளும் வந்து பாதிக்கும். ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட் மோடில் போட்டு ஒரு 50 to 60 ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடை பிடிச்சி அதனையே பேலன்ஸ்டாக ஓட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சியும் அதிகமாக கிடைக்கும். ஈஸியாக 105 110 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு 50-60 ஓட்டுறதுனால உங்களால் சிட்டியில் வந்து ஸ்பீடாக வந்து சிக்னல்ஸ் அண்டு கேப்ஸ் க்ராஸ் பண்ணி டிராஃபிக்கில் கன்ஜஷன் ஆகாமல் ஈஸியாக பாஸ் ஆகிடணும். ஸோ இதுதான் என்னோடய பெட்டர் ஐடியா ஓட்டுறதுக்கு. ஏத்தர் வாங்கலாமா என்னை கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பிகாஸ் வந்து 1,60,000 ஆச்சு. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் 1,70,000 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த 1,70,000 நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதோட யூசேஜ் கணக்கு போட்டிங்கன்னா வந்து உங்களோட கரண்ட் பில் சார்ஜஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபியூல் சார்ஜஸை நீங்கள் மோர் ஆர் லெஸ் சேவ் பண்ணிங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் 3 yearsக்கு கணக்கு போட்டிங்கனாவே இந்த 1,60,000ன்றது வந்து உங்களோட 1 yearக்கான சில பேருக்கு வந்து 1 yearக்கான பெட்ரோல் ப்ரைஸே 1,60,000 இருக்கும். பிகாஸ் மாதத்துக்கு 1 yearக்கு அவ்வளோ ஆகாது. பிகாஸ் 1 monthக்கு வந்து மேக்ஸிமம் 5,000 வச்சோன்னா 1 yearக்கு வந்து 60,000. ஸோ தட் வந்து 3 yearsக்கு வந்து 1,80,000 கணக்கு போட்டோன்னா வந்து இன்றைக்கி தான் மேஜராக வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் வாங்கி அதோட பெட்ரோல் செலவு பண்ணுற கணக்குக்கு நீங்கள் வந்து ஒரு வண்டியை 1,60,000க்கு வாங்கி மொத்தமாக 3 yearsக்கு அட்மோஸ்ட் லோயர் ப்ரைஸில் தான் வந்து நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு யூஸு. பட் யாரையுமே வந்து இது பண்ணலான்னு சொல்லலாம். வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து புதுசாக அப்கிரேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வரும்போது ஒன்றும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த எபிசோடு. அடுத்த எபிசோடு வந்து சோலோவாக இருக்காது. ஒரு 4 பேர் 3 பேர் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா வந்து இப்போ இந்த நியூ டாக்ஸேஷன் நிர்மலா சீதாராமன் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் லேபு. ஸோ அதுவும் அது ரிலேட்டடாக அதோட வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து எவ்வளோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள். கீப் லிசனிங் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.